ஆனந்தமாக வருகின்றோ அருள் கரம் தேடி உன்னாலய பீடம் அலையலையாக வருகின்றோ அருவிய வழியும் உன்னருளில் அறிய ஆனந்தமாக வருகின்றோ ஆயிரம் ஆயிரம் ஆடிடும் ஓடமயம் வாழ்க்கை ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆடிடும் ஓடமயம் வாழ்க்கை வேளையில் எம் இறைவா கரந்தானே எம்மை கரை சேர்க்கும் பெரும் புயலோ ஏழும் மழையோ நீதம் வருமோ ஒளி இருக்க பெரும் புயலோ ஏழும் மழையோ நீதம் வருமோ ஒளி இருக்க நாடுமே எம்மை காத்திடும் உந்தன் அருள் கரம் தேடி உன்னாலய பீடம் அலையலையாக வருகின்றோ அருவியாய் வழியும் உன் அருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோ. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தந்தை கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, புனித செபஸ்தியரின் அன்பு பக்தர்களே, நம்முடைய பாதுகாவலர் வழியாக இறைவன் இந்நாள் வரை நம் அனைவருக்கும் செய்து வந்திருக்கின்ற எல்லா நன்மைகளுக்கும் நன்றியாக இப்பலியை நாம் ஒப்புக் கொடுப்போம். தொடர்ந்து நம்முடைய ஊரும் நம்முடைய குடும்பங்களும் இன்னும் நமது ஆலயத்தை தேடி வருகின்ற புனித செபஸ்தியர் பக்தர்கள் அனைவருக்கும் இறைவன் தாமே நம் புதுமை வள்ளல் புனித செபஸ்தியாரின் வல்லமை மிக்க பரிந்துரை வழியாக நிறைவான அருளையும் ஆசிரையும் நல்ல உடல்நல சுகத்தையும் தொழில் வளத்தையும் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தையும் வழங்குமாறு இப்பலியை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இன்றைய திருப்பலியில் பின்வரக்கூடிய கருத்துக்களுக்காக நாம் வேண்டிக் கொள்வோம். வெள்ளலங்கோட்டில் வசிக்கும் ஜான் பால், பெல்லா இவர்களது குடும்பத்திற்கு இறைவன் செய்து வந்திருக்கின்ற எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், பிள்ளைகள் பிரின்சன், ராபின் இவர்கள் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கவும், செய்யும் தொழிலை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், உடன் பணியாற்றும் பணியாளர்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படவும், பணிபுரியும் இடங்களில் நல்ல பாதுகாப்பு நிலவும் வேண்டி இப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இறைவன் தாமே நம்மை தாயுள்ளத்தோடு பாதுகாத்து வருகின்றார். பல நேரங்களில் அவருடைய உண்மையான அன்பை புறக்கணித்தவர்களாக நாம் பாவ நாட்டத்தில் இன்னும் அழகையின் வஞ்சக சூழ்ச்சியில் சிக்கி நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்கின்றோம். இறைவனுக்கு எதிராகவும் சக மனிதர்களுக்கு எதிராகவும் நாம் செய்த பாவங்களை எண்ணி மனம் வருந்தி இறைவனின் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா நல்வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். பாடுவோம். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர்
தேற்றுவார். ஹalleluya 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 ஹalleluya. மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே. கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மனத்துணிவே எங்களுக்கு அருளுமை வேண்டுகின்றோம். உம்முடைய மறை சாட்சியான புனித செபஸ்தியாரின் சிறந்த எடுத்துக்காட்டால் நாங்கள் தூண்ட பெற்றுள்ளோம். இவ்வாறு மனிதருக்கு கீழ்ப்படிவதை விட உமக்கே கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளும் மனத்துணிவை பெற எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். மனித இயல்பை மட்டும் உடைய ஒருவர் கடவுளின் ஆவிக்குரியவற்றை ஏற்றுக்கொள்வதில்லை. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 10 முதல் 16 முடிய. சகோதரர் சகோதரிகளே, தூய ஆவியாரை அனைவரும் துருவி ஆய்கிறார். கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறார். மனிதரின் உள்ளத்தில் இருப்பதை அவருள் இருக்கும் மனமே அன்றி வேறு எவரும் அறிய முடியாது அன்றோ? அவ்வாறே கடவுள் உள்ளத்தில் இருப்பதை அவர் தம் ஆவியை அன்றி வேறு எவரும் அறியார். ஆனால் நாம் இவ்வுலக மனப்பாங்கை பெற்றுக்கொள்ளவில்லை,
மாறாக தூய ஆவியை கடவுளிடமிருந்து பெற்றுள்ளோம். இவ்வாறு கடவுள் நமக்கு அருளிய கொடைகளை கண்டுணர்ந்து கொள்கின்றோம். ஆவிக்குரியவர்களுக்கு ஆவிக்கு உரியவற்றை பற்றி விளக்கி கூறும் போது நாங்கள் மனித ஞானத்தால் கற்றுக்கொண்ட சொற்களை பேசுவதில்லை, மாறாக தூய ஆவியார் கற்றுத்தரும் சொற்களையே பேசுகின்றோம். மனித இயல்பை மட்டும் உடைய ஒருவர் கடவுளின் ஆவிக்குரியவற்றை ஏற்றுக்கொள்வதில்லை. அவை அவருக்கு மடமையாய் தோன்றும். அவ்வாறே அவரால் அறிந்து கொள்ள முடியாது. ஏனெனில் அவற்றை தூய ஆவியின் துணை கொண்டே ஆய்ந்துணர முடியும். ஆவிக்குரியவரோ அனைத்தையும் ஆய்ந்துணர்வார். எவரும் அவரை ஆய்வுக்கு உட்படுத்த முடியாது. ஆண்டவருடைய மனதை அறிபவர் யார்? அவருக்கு அறிவுரை கூறுபவர் யார்? நாமோ கிறிஸ்துவின் மனதை கொண்டுள்ளோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா, உன் மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே, சம்மதமே இறைவா. தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவாய். தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவாய். கருவாக என்னை படைத்து உயர் கண்மணியாய் என்னை வளர்த்து, கருவாக என்னை படைத்து உயர் கண்மணியாய் என்னை வளர்த்து, கருமதிலே உருப்பதித்து கருத்துடனே என்னை காக்கின்றார். சம்மதமே இறைவா, மலையாய் நான் கழித்த பெரும் காரியமும் உயர் காவியமும் மறிதே போனது. மலையாய் நான் கழித்த பெரும் காரியமும் உயர் காவியமும் மறைந்தே போனது. திருவாக உனை நினைத்து உயர் உறவாகவே நெஞ்சில் பதித்து, திருவாக உனை நினைத்து உயர் உறவாகவே நெஞ்சில் பதித்து, உன் பெயரை சாற்றிடவே நலத்தரவே என்னை அழைக்கின்றாய். சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா, உன் மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே, சம்மதமே இறைவா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 4.
இறைவாக்கியங்கள் 31 முதல் 37 முடிய. லூக்கா எழுதிய தூய நற்செய்தி பிரிவு 4 இறைவாக்கியங்கள் 31 முதல் 37 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் உள்ள கப்பர்நகும் ஊருக்கு சென்று ஓய்வு நாட்களில் மக்களுக்கு கற்பித்து வந்தார். அவருடைய போதனையை குறித்து அவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஏனெனில் அவர் அதிகாரத்தோடு கற்பித்தார். தொழுகை கூடத்தில் தீய ஆவியான பேய் பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த பேய், ஐயோ நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று உரத்த குரலில் கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். அப்பொழுது பேய் பிடித்தவரை அவர்கள் நடுவை விழச் செய்து அவருக்கு ஒரு தீங்கும் விளைக்காமல் பேய் அவரை விட்டு வெளியேறிற்று. எல்லோரும் திகைப்படைந்து, எப்படி பேசுகிறார் பாருங்கள், அதிகாரத்தோடும் வல்லமையோடும் தீய ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவையும் போய்விடுகின்றனவே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டனர். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறம் எங்கும் பரவியது. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. எல்லாரும் கை தூக்கி சொல்லுங்க. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டவரை ஆராதிக்க வருகின்ற பொழுது, வழிபாட்டுக்கு வருகின்ற பொழுது எப்படி இருக்கணும்? உற்சாகமாக இருக்கணும். சரியா? ஆமாம். கல் மாதிரி, மண் மாதிரி, சேர் மாதிரி அசைவு இல்லாமல் இருக்கக்கூடாது. எந்த சேராவது அசையுதா? இல்லை. கடவுள் நமக்கு கைகாலில் கொடுத்திருக்கின்றார். நல்ல பேசக்கூடிய, உறக்க சத்தம் எழுப்பி ஆண்டவரை புகழக்கூடிய நல்ல நாவை தந்திருக்கின்றார். சிரிக்கக்கூடிய முகத்தை தந்திருக்கின்றார். கண்களை விரித்து ஆண்டவரை, ஆண்டவருடைய மகிமையை பார்க்கக்கூடிய ஒரு பார்வையை தந்திருக்கின்றார். எனவே முழு உள்ளத்தோடும், முழு ஆன்மாவோடும், முழு உடலோடும், முழு ஆற்றலோடும் என்ன செய்ய வேண்டும்? கடவுளை அன்பு செய்ய வேண்டும். சரியா? மீண்டும் ஒரு முறை சொல்வோம். Praise the Lord. Hallelujah. அன்புக்குரியவர்களே, கடவுள் இருக்காரு அப்படின்னு நம்ப முடியுதா? கடவுள் இருக்காரு நம்ப முடியுதா? ஜோ பிரான்சிஸ், கடவுளை பார்த்துருக்கியா? எங்க பார்த்துருக்க? எங்க பார்த்துருக்க? ராபின் எங்க? ராபின், நீ கடவுளை பார்த்துருக்கியா? பார்த்தது இல்லை. ஆமாம், சின்ன பிள்ளைங்க உண்மை சொல்லுதுங்க. ஆமாம், விவரம் அறியாத சின்ன சிரசுங்க.
சிறுவத்தை பார்த்தாலே நான் கடவுளை பார்த்துருக்கேன் என்ற ஒரு உணர்வு, கடவுள்னா யார் அப்படின்னு ஒரு தேடல், கடவுளை பார்த்ததில்லை என்ற ஒரு பதில். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரியா, கடவுளை பற்றி ஒரு சந்தேகம், ஒரு தேடல், ஒரு ஆய்வு என்றே வைத்துக் கொள்ளலாம். இன்னொரு கேள்வி, பேய் இருக்குதா? பேய் இருக்குதா? சின்ன பிள்ளைங்க பேசாமல் இருக்கணும்னு, பெரியவங்க சொல்லுங்க, பேய் இருக்குதா? பேய் இருக்குதா? உறுதியை சொல்லுவோம், என்னென்ன இருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம நம்புகிறோம், பேய் பிடிச்சவங்கள பார்த்துருக்குறோம், இன்னும் பேயோட சேட்டைகள் நமக்கு தெரியும், நமக்கு தரக்கூடிய தொல்லைகள், சோதனைகள். ஆனால் அதை விட மேலாக கடவுள் நம்மளை அன்பு செய்கிறார்ல, அந்த தினம் நம்மளை பாதுகாக்கிறாரு, இந்த உயிரை தினசரி ஆண்டவர் நமக்கு மீட்டு தர்றாரு. எத்தனையோ இடத்துக்கு வேலைக்கு போயிட்டு வர்றோம், எவ்வளவோ பயணங்கள் மேற்கொள்கிறோம், எல்லாம் கடவுள் நம்மை பாதுகாக்கிறார். நிறைய தீமைகள் நம்ம கண்ணுக்கு தெரியாமலேயே என்ன செஞ்சிருக்காரு, கடவுள் மறைத்து விடுகின்றார். அப்படி தானே? ஆனால் அதையெல்லாம் நமக்கு நினச்சி பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. கடவுள் அதை வெளிக்காட்டுவது கிடையாது. இன்னைக்கு நான் தான் உன்னைய தூக்கிட்டு வந்து நிறுத்தினேன், இன்னைக்கு நான் தான் உன்னைய பாதுகாத்தேன், இன்னைக்கு நான் தான் உன்னைய அவ்வளோ பெரிய துன்பத்திலிருந்து உன் மனசை தாங்கிக்கிறது அளவுக்கு ஒரு திடமான மனசை கொடுத்தேன், அவ்வளோ பெரிய துக்கத்திலிருந்து நீ மீண்டு வர நான் தான் உனக்கு ஆறுதலாக இருந்தேன் அப்படின்னு கடவுள் நமக்கு வெளிப்படுத்துவது கிடையாது. அதனால் கடவுளை நாம் மறுக்கின்றோம், மறக்கின்றோம். அப்படி தானே? ஆமாம். ஆனால் நீங்கள் நச்சையில் பார்க்குறோம், ஒரு பேய் இயேசுவை வெளிப்படுத்துகின்றது. இயேசு யார் அப்படின்ட்டு இயேசுவை பார்த்து பயப்படுது. என்ன சொல்லுது? இயேசுவை பார்த்த உடனே என்ன சொல்லுது? ஐயோ அப்படிங்குது. ஆமாம், ஐயோ அப்படிங்குது. அந்த பேய் ஒருவருடைய உடலில் தங்கி எங்க இருக்குது? தொழுகை கூடத்தில் இருக்குது, ஜெபம் பண்ணக்கூடிய இடத்துல. ஆமாம், நடு கோயிலில் வந்து உட்கார்ந்துருக்குது. அப்படிதானே? அப்போ இயேசுவை பார்த்த உடனே என்ன சொல்லுது? ஐயோ அப்படின்னு கத்துது. ஐயோன்னு சொல்லிட்டு என்ன சொல்லுது? நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? பேய் என்ன கேட்குது? உமக்கு இங்கு என்ன வேலை? தொழுகை கூடத்துக்கு இயேசு வந்திருக்கிறாரு, அவரை பார்த்து என்ன கேட்குது? உமக்கு இங்கு என்ன வேலை அப்படின்ட்டு. அப்போ நம்மளும் கோயிலுக்கு ஜெபம் பண்ண வந்தோம்னா பேய் நம்ம பார்த்து என்ன சொல்லும்? இங்கே எதுக்கு வந்தேன், இங்கே எதுக்கு போகணும்? இன்னைக்கு கூட யோசனையாக இருந்திருக்கும். அப்படி தானே? ஞாயிற்றுக்கிழமை தான் 3 மணி நேரம் வழிபாடெல்லாம் போச்சு. பூசைக்கு போனோம், தீர்த்தம் தெளிச்சாரு, நன்மை கொடுத்தாரு, என்ன பூசினாரு, இன்னும் வேற என்ன இருந்துச்சு, நற்கண்ண ஆராதனை வேற, இவ்வளோ இது முடிச்சுட்டு ஒரு நாள் கூட ஆகலை, இன்னைக்கு கெபியில் வச்சு பூசையான் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சா வரலையா? வந்திருக்கும், சாத்தான் தூண்டி இருக்கும். அப்போ சாத்தான் என்ன கேட்குது? கெபிக்கு போய் என்ன செய்ய போகிற? கெபிக்கு போய் என்ன செய்ய போகிற? வீட்டில் இருந்தால் கூட என்ன செய்யலாம்? ஒரு 4 நாடகம் தாராளமாக பார்த்து முடிச்சிடலாம். நல்லா குளிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு வந்த அசதியில் ஒரு 2 பேர்கிட்ட போய் பேசிட்டு வீட்டில் ஒரு காப்பி தண்ணியை சாப்பிட்டுட்டு பேசாமல் இருந்திருக்கலாம் என்ற ஒரு எண்ணம் ஆண்களுக்கும் தோன்றியிருக்கலாம். எல்லாவற்றையும் மீறி கடவுள் நம்மை தூண்டி எழுப்பி கடவுள் என்ன செய்கின்றார்? அவருடைய சன்னிதானத்திற்கு, அவருடைய ஆலய முற்றத்திற்கு நம்மை அழைத்து வந்திருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ அந்த பேய் வந்து இயேசுவை பார்த்து, ஐயோ நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்லுது? எங்களை ஒழித்து விடவா வந்தீர்? என்ன கேட்குது? எங்களை அப்படிங்கிறது. அப்போ பேய் எப்படி இருக்குது? பேயெல்லாம் எப்படி இருக்குது? கூட்டமாக இருக்குது. கூட்டம் அப்படிங்கிறத விட என்ன சொல்லலாம்? ஒத்துமையாக இருக்குது. பிரைஸ் தி லார்ட். பேய்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல படம் என்னது? பேய்கள்லாம் ஒற்றுமையாக இருக்குது. சரியா? நமக்கு எவ்வளோ கேவலம். இன்னைக்கு நம்ம ஒற்றுமையாக இருக்கோமா? இல்லை. ஒரே ஊரில் ஒரே சொந்தக்காரங்களா, பங்காளிகளா, சம்பந்தங்களாக்கி பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்து இன்னைக்கு ஒருத்தர் பேசாமல் இல்லாமல் மூஞ்சி மறைச்சிக்கிட்டு அப்படிங்கும்போது அது வந்து யாருக்கு கொண்டாட்டமாக இருக்கும்? பேய்க்கு தான் கொண்டாட்டமாக இருக்கும். அதனால தான் சாமி கும்பிட்ற இடத்துல எது வந்து உட்காரும்? பேய் வந்து உட்காந்துட்டு, உங்களுக்கு இங்கே என்ன வேலை, கோயில் வர வேண்டாம், வராதிங்க. இன்னைக்கு உள்ளூர் கோயிலுக்கு நிறையா வேற வரவிடாமல் பண்ணுறது யாரு?
பேய் தான் நமக்குள்ளே சண்டையை முட்டிவிடும். எல்லா ஊர்லேயும் இது இருக்குது, எல்லா ஊர்லேயும் இருக்குது. அப்போ நம்ம நமக்குள்ள நினச்சிக்கிறோம், நான் பெரியவனா நீ பெரியவனா, நான் சொல்கிறது சரியா நீ சொல்கிறது சரியா, நீ சொல்கிறது நான் கேட்கணுமா நான் சொல்கிறத நீ கேட்கணுமா அப்படின்னு ஒரு எண்ணத்தை தூண்டுறது யாரு? பேய் தான், கடவுள் கிடையாது. ஆமாம், நம்ம பழம்பெருமையை பேசிக்கிட்டே என்ன செஞ்சிருவோம், நமக்குள்ள சண்டை போட்டுக்கிடுவோம். எங்கள் தாத்தா காலத்தில் கோயிலுக்கு அப்படி செஞ்சோம், நாங்கள் இப்படி செஞ்சோம், நிறைய ஊர்களில் எங்கள் விளைச்சல் பெருசு உங்கள் விளைச்சல் பெருசு, எங்கள் பங்காளிகை பெருசு உங்கள் பங்காளிகை பெருசு, இப்படியெல்லாம் நிறைய உண்டு. அப்போ அதெல்லாம் யாருக்கு கொண்டாட்டமாக இருக்கும்? பேய்க்கு கொண்டாட்டமாக இருக்கும். நம்ம ஒற்றுமையாக இல்லைன்னா பேய்கள்லாம் ஒன்று சேர்ந்துக்கணும். எங்களை ஒழித்து விடவா வந்தீர். அப்போ இயேசு அந்த இடத்துல வரவும் பேய்க்கு பயம், எங்களை ஒழித்து விடவா வந்தீர். பேய்கள்லாம் ஒற்றுமையாக இருக்குது. அப்போ நம்ம யோசிக்கணும், இது கொஞ்சம் சீரியஸாக யோசிக்க வேண்டியது, சரியா? பல சுயநலம், கௌரவம், ப்ரெஸ்டீஜ், வைராக்கியம், இன்னும் நான் தான் அப்படிங்கிறது, இதெல்லாம் விட்டால் தான் கடவுளுக்கு ஏற்ற பிள்ளைகளாக நம்ம என்ன செய்ய முடியும், மாற முடியும். நாம் ஜெபிக்கக்கூடிய இடத்தில் யாருடைய பிரசன்னம் இருக்கும்? கடவுளுடைய பிரசன்னம் இருக்கும், சரியா? இது ரொம்ப அடிப்படையான ஒன்று. எங்கே ஒற்றுமை இல்லையோ அங்கே கடவுளுடைய பிரசன்னம் கண்டிப்பாக இராது. அதான் ஏசு என்ன சொல்றாரு, எங்கே 2-3 பேர் என் நாமத்தினால் கூடியிருக்கின்றீர்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு. அதுதான் இயேசு ஒரு ஜெபம் கற்றுக் கொடுக்கிறாரு. என்ன ஜெபம் கற்றுக் கொடுக்கிறாரு சீடர்களுக்கு? என்ன ஜெபம் கற்றுக் கொடுக்கிறாரு சொல்லுங்க? விண்ணுலகில் இருக்கிற சத்தமா, விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே. ஏன் ஏசு சொல்லி கொடுத்துருக்கலாம்ல, விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையே அப்படின்ட்டு. ஏசு என்ன சொல்றாரு? எல்லாரையும் ஒற்றுமையாக சேர்த்து விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே. அப்போ நம்ம எல்லாரும் ஒன்று, ஒரே பிள்ளைகள் அப்படின்னு ஒரு உணர்வு ஏசு அப்போவே நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதில் உள்ள வார்த்தைகள் எல்லாமே எங்கள், நாங்கள் அப்படின்னு தான் வரும். எனது, நான் அப்படிங்கிற வார்த்தை என்ன செய்யாது, வராது. அதனால் ஒற்றுமை, ஒரு சமாதான உணர்வு. நான் எந்த அளவுக்கு விட்டு கொடுக்குறேன் கடவுளுக்காக, ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது ஆலயத்தின் பொருட்டு நான் எதெல்லாம் விட்டு கொடுக்குறேன், அதுதான் ரொம்ப முக்கியம். கடவுள் நீ எவ்வளோ வச்சுட்டு கோயிலுக்கு வர்ற, எவ்வளவு அணிஞ்சிட்டு கோயிலுக்கு வர்ற, என்னெல்லாம் சொத்து இருக்குது, அதெல்லாம் கண்டிப்பாக கடவுள் வச்சு அதில் பார்க்க போகிறது கிடையாது. எனக்காக நீ என்ன விட்டு கொடுத்த, அதுதான். ஆமாம், ஒரு காஞ்ச மரத்தில் கட்டி அம்பால எய்தாங்க, அப்படி தானே? யார? செபஸ்தியார். அப்போ இயேசுக்காக அவர் எல்லாத்தையும் விட்டு கொடுத்ததுனால தான் இன்னைக்கு செபஸ்தியார் பேரால உலகம் முழுவதும் ஆலயங்கள், திருத்தலங்கள், கெபிகள், திருவிழாக்கள், நவநாட்கள், பக்தர்கள் எல்லாமே. அப்போ இயேசுக்காக அவர் அந்த காலத்தில் பெருசுன்னு இந்த உலகம் கற்றுக் கொடுத்த பதவி, அதிகாரம், ஒரு இராணுவ படைக்கே தளபதி, எல்லாத்தையும் விட்டு கொடுத்தார். எனக்கு ஒன்றும் தேவையில்லை. ஆமாம். அப்போ நம்ம தலையில் இன்னைக்கு என்ன ஏறி உட்கார்ந்துருக்கு அப்படின்னா, நான் என்ற ஒரு ஆணவம், ஒரு அகந்தை. அதை என்னைக்கு விட்டு கொடுக்குறோமோ கடவுள் பார்வையில் நம்ம என்ன செஞ்சிருவோம், உயர்ந்து விடுவோம். இன்னைக்கு நம்ம கடவுளை நோக்கி பார்க்காம அக்கம் பக்கத்தில் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், அடுத்தவன் எப்படி முன்னேறிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு மட்டும் எப்படி தொழில் வந்துக்கிட்டே இருக்குது, வாய்ப்பு வந்துக்கிட்டே இருக்குது, எப்படி பக்கத்து வீட்டில் என்ன குழம்பு கொதிக்கி அப்படின்னு பார்க்குறதுலேயே நம்ம என்ன செஞ்சிடறோம், நம்ம செய்ய வேண்டிய கடமையை நாம் தவற விட்டு விடுகின்றோம். இதுதான் இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிற ஒரு பெரிய குறை. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பேய் என்ன சொல்லுது, நீர் யார் என எனக்கு தெரியும். அப்போ பேய்க்கு என்ன தெரியுது, நம்ம யாருன்னு தெரியும். நம்முடைய வீக்னஸ் பேய்க்கு நல்லா தெரியும். நம்முடைய பலவீனம் என்ன, ஒவ்வொருத்தருடைய பலவீனமும் பேய்க்கு நல்லா தெரியும். ஏதோ நம்ம முன்னாடி இருந்துக்கிட்டு இந்த காஞ்சனா பேய் மாதிரி பெருசாக நின்றுட்டு பயமுறுத்தாது, சரியா? பேய் எங்கே உட்காரும், மனசுக்குள்ள உட்காந்துரும். எண்ணங்கள் வழியாகத்தான் பொறாமை பேய் வரும். எப்படி வரும்? பாகிஸ்தான்காரன் நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கான், சீனாக்காரன் நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கான், அவன் மேலே பொறாமப்படுனா இல்லை. உன் கூட பிறந்தவா முன்னேறிக்கிட்டு இருக்கா, உன் கூட பிறந்தவா பிள்ளைங்க நல்லா இருக்காங்க, உன் கூட பிறந்தவனு புதுசாக வீடு கட்டிட்டான், உன் கூட பிறந்தவன் வண்டி வாங்கிட்டான், அந்த பொறாமை பேய் தான் உள்ளே வரும், சரியா? காயின் ஆபேலுக்கு வந்துச்சுல்ல,
காயின் ஆபேல் அந்த ஒரு நிகழ்வில் ஆபேல் நல்ல மனசோட கடவுளுக்கு தன்னுடைய அந்த ஆட்டு மந்தையில் சிறந்த ஒன்றை கடவுளுக்கு என்ன செய்கிறாரு, பலியாக கொடுக்கின்றார். கடவுள் அதை ஏற்றுக்கொள்கின்றார். ஆனால் காயின் அவனுக்கு கடவுளுக்கு சிறந்த ஒன்றை கொடுக்கிறதுக்கு மனசு இல்லை. இப்போ யார் மேலே பொறாமைப்படுகின்றான்? தன்னுடைய கூட பிறந்த தம்பி மேலே. தொடக்கத்திலிருந்தே அந்த இது இருக்குது. எல்லாம் என்னது, அழகி செய்கின்ற வேலை. ஏன்னா அதுக்கு அடுத்த ஒரு வரி இருக்குது. என்ன இருக்குது? நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர். நீர் யார் என எனக்கு தெரியும், நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர். அப்போ ஆதாம் ஏவாள் என்ன செஞ்சாச்சு? அவங்களை ஒழிச்சு கட்டியாச்சு. அவங்களுக்கு அடுத்த தலைமுறை என்னது? காயின் ஆபேல். அப்போ இவங்களுக்குள்ள சண்டை போட்டு அந்த தலைமகன் மூத்த மகன் அந்த ஆசீர்வாதத்தை கெடுத்து விடுவோம் அப்படின்னு என்ன செய்து காயினுடைய உள்ளத்தை அழகையானவன் பொறாமை தீயால் அவன் வஞ்சிக்கின்றான். அப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே கடவுளுக்கு அர்ப்பணமானவங்களா இல்லையா? நம்ம கடவுளுக்கு அர்ப்பணமானவங்களா இல்லையா? அர்ப்பணமானவங்க தான். நம்ம ஞானஸ்தானம் மூலமாக என்ன செஞ்சிட்டோம்? கடவுளுக்கு அர்ப்பணமானவர்களாக மாறிட்டோம். ஞானஸ்தானத்தின் மூலமாக கடவுளுடைய சுவிகார பிள்ளைகளாக நாம் மாறி இருக்கிறோம். கடவுளுடைய தத்து பிள்ளைகளாக. கடவுள் நம் அனைவரையும் தத்தெடுத்து கொண்டார். இயேசு தம்முடைய இரத்தத்தால் நம்மை மீட்டு கொண்டார். அப்போ நம்மளாம் யாருடைய பிள்ளைகள்? ஏசப்பா பிள்ளைகளா இருக்கிறோம். அப்போ ஏசப்பாவே என்ன சொல்லுது? நீர் யாருன்னு எனக்கு தெரியும், கடவுளுக்கு அர்ப்பணமானவர் அப்படின்ட்டு. அப்போ நமக்கும் என்ன பேர் இருக்குது? கிறிஸ்தவன், கிறிஸ்தவள். கிறிஸ்து அவன், அவன் தாயா கிறிஸ்து, அவள் தான் கிறிஸ்து. அந்த அர்த்தம் அதுதான். அப்போ இயேசுவை மறைச்ச அதே பேய் நம்மளை மறைக்கவும் மறைக்காதா? நம்மளை தினசரி மறைச்சிக்கிட்டு இருக்கோம். வீடுகளுக்குள்ள கணவன் மனைவி சண்டையிலிருந்து, பெற்றோர் பிள்ளைகளுக்கு வர சண்டையிலிருந்து, இன்னும் உற்றார் உறவுகளுக்குள் வருகின்ற சண்டைகளிலிருந்து, அங்காளி பங்காளிகளுக்குள் வருகின்ற சண்டைகளிலிருந்து, உடன்பிறப்புகளுக்குள் வருகின்ற சண்டைகளிலிருந்து, எல்லா சண்டையும் அழகே நம்முடைய உள்ளத்தில் உட்கார்ந்துக்கிட்டு என்ன செய்யுது? தூண்டி விடுது. அப்போ நம்ம மனசில் அடுத்தவர்களை பற்றிய ஒரு போட்டியோ, ஒரு பொறாமையோ, ஒரு தீய எண்ணமோ, அவர்களது வளர்ச்சியை கெடுக்கின்ற ஒரு கேடுகட்ட எண்ணமோ வருகின்ற பொழுது நம்ம என்ன செய்யணும்? விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். இந்த எண்ணம் கடவுள்கிட்ட இருந்து வருதா, இல்லை சாத்தான்கிட்ட இருந்து வருதா அப்படின்ட்டு. சரியா? நம்முடைய புனிதர் அதில் ரொம்ப தெளிவாக இருந்தார். புனிதர் செபஸ்தியார் அவர் நினைச்சிருந்தா அரசனுக்கு கும்பிட போட்டுக்கிட்டு, ஆமா அரசரை, இந்த கிறிஸ்தவங்க எல்லாரையும் ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு அதுக்கு அடுத்த பதவியை வாங்கிட்டு அவர் எவ்வளவோ செஞ்சிருக்கலாம். ரொம்ப ஒரு ராஜபோகமாக வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அப்படி வாழவில்லை. இந்த மண்ணுலக வாழ்வு நிலையானது கிடையாது. எத்தனை வீடு தான் என்னால் கட்ட முடியும்? எவ்வளோ துணிமணி தான் போட முடியும்? எவ்வளோ சொத்து தான் சேர்க்க முடியும்? திடீர்னு இறந்துட்டா நான் என்னத்தை கொண்டு போக போகிறேன்? ஒன்றும் கொண்டு போகிறது கிடையாது. அந்த ஒரு உண்மையை அவர் அறிந்திருந்தார். எத்தனையோ அடக்கத்துக்கு நம்ம போகிறோம், அப்படி தானே? அடக்கம் பண்ணுறவங்களை பார்க்குறோம். ஏதாவது கொண்டு போகிறாங்களா? ஒன்றும் இல்லை. ஆமாம், இங்கே வைக்கிற ₹1 கூட என்ன செஞ்சிடறோம்? எடுத்துடுறோம். ஆமாம், 1 மில்லி தங்கம் கடுக்கன்னு இருந்தால் கூட என்ன செஞ்சிடறோம்? அதையும் நல்ல தடையை பார்த்து எடுத்துருங்க ஐயா என்றும். விரலை கட் பண்ணி மோதிரத்தை எடுத்த அடக்க சடங்குகள்லாம் உண்டு. அதை கூட நம்ம என்ன செய்ய மாட்டோம்? விட்டு வைக்க மாட்டோம். எதையும் கொண்டு போக முடியாது. இந்த உண்மை தெரிந்திருந்தும் என்ன செய்யறோம்? நான் எனக்கு என்ற அந்த ஒரு உணர்வு சாத்தான் நமக்கு உள்ளத்துல கொடுத்து எல்லாருக்கூடையும் பகை. இன்னைக்கு உள்ளூர்ல எல்லா ஊர்லேயுமே பழம்பெரும் கிராமங்கள், பழம்பெரும் பங்குகளில் இன்னைக்கு உள்ளூரில் இருக்கக்கூடிய ஒரு சில குடும்பங்கள்கிட்ட இந்த ஒற்றுமை இல்லாததுனால ஆலய வளர்ச்சி என்ன செய்யுது? அப்படியே தடைப்பட்டு போக்கின்றது. இது உண்மைதான். தயவு செஞ்சு இதை நாம் என்ன செய்வோம்? உணர்ந்து கொள்வோம். ஒருவேளை இந்த உண்மை நம்ம ஊரில் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வருத்தப்படத்தக்கதாக இருக்கும். சாமியார் இதெல்லாம் சொல்கிறான்னு நினைச்சக்கூடாது. நீங்கள் வருத்தப்படக்கூடாது. உண்மை இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்த கட்டம் என்ன செய்யணும்? விட்டு கொடுப்போம், அவ்வளோதான். யாருக்காக? செபஸ்தியாருக்காக, என் கடவுளுக்காக, என்னோட இயேசுக்காக. நாளைக்கு என் குடும்பம் நல்லா இருக்கும். ஏதோ ஒரு தடை என் குடும்பத்தில் இருந்துகிட்டே இருக்குல்ல, அந்த தடை நீங்கள் எதுக்கு? நான் ஆண்டவருக்கு நான் இதை விட்டு கொடுக்குறேன், அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா நாம் எல்லாரும் கடவுளுக்கு அர்ப்பணமானவர்கள். அர்ப்பணம் இருக்கின்ற இடத்துல தான் என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும். அர்ப்பணம் இல்லை என்றால் அந்த இடத்துல அற்புதம் நடக்கவே நடக்காது. இன்னைக்கு குடும்பத்தில் ஏதோ ஒரு தடை இருந்துகிட்டே இருக்குது. நான் பண்ற ஜெபம் கேட்கப்படவே இல்லை, எனக்கு கடவுள் எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாரு,
ஏதோ ஒரு முட்டுக்கட்டை இருந்துக்கிட்டே இருக்குது. எவ்வளவு சம்பாதிச்சாலும் என் குடும்பத்தில் இன்னைக்கு யாருடைய முகத்தில் என்ன இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு மகிழ்ச்சி இல்லை, கலகலன்னு இன்னைக்கு பேச மாட்டேங்கிறோம். ஏதோ ஒரு தடை இருக்குது அப்படின்னா என்ன இல்லை, அர்ப்பணம் இல்லை, கடவுளுக்குள்ள அர்ப்பணம் இல்லை. அர்ப்பணம் இருந்தால் மட்டுமே அற்புதம் இருக்கும். மாதாமாவை எடுத்துக்கிடுவோம், அன்னை மரியாளை. எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்துச்சு, நம்மை விட பல கஷ்டங்கள் அன்னை மரியாவுக்கு, பல மடங்கு கஷ்டங்கள். 33 வயசுல இயேசு இறந்த போது மாதாமா அவரை தன்னுடைய மடியில் இயேசுவின் இறந்த சடலத்தை தாங்கினார். எந்த ஒரு தாய்மாரும் பெறக்கூடாத ஒரு மிகப்பெரிய ஒரு துன்பம், துயரம். ஆனால் அன்னை மரியாள் கடவுளுக்கு முழுமையாக அர்ப்பணமாகி இருந்ததால் எல்லா துன்பத்தையும் தாங்கி கொண்டார்கள். அங்கே அற்புதம் நடந்தது. இயேசு உயிர்த்தெழுந்தார். அன்னை மரியாள் அந்த மாட்சியின் மகிமையை, மகிழ்ச்சியை அவர்கள் கண்டு உணர்ந்தார்கள். நமது பாதகால செபஸ்தியாரை எடுத்துக்கொள்வோம். கடவுளுக்கு முழு அர்ப்பணத்தோடு அவர் வாழ்ந்தார். கடவுளுக்கு அர்ப்பணம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவோம், நம்ம எளிதாக விட்டு கொடுப்போம். நான் தான் அப்படின்னு இருக்காது. சரியா, நீ சொல்லிட்டு போறியா, சொல்லிட்டு போய்க்கோ, கடவுள் பார்த்துக்கிடுவாரு. இதுதான் அந்த ஒரு எளிய மனம், அந்த ஒரு தாழ்ச்சியான உள்ளம் இருந்தால் மட்டுமே உயர்ந்து நிற்கக்கூடிய கோபுரத்தை நோக்கி நம்ம வருவோம். சரியா, இல்லை அப்படின்னா கோயிலுக்கு வரும்போதே என்ன உள்ளத்துல ஒரு வைராக்கியம், ஒரு வஞ்சகத்தோட தான் நம்ம வருவோம். கோயில் கோபுரங்கள்லாம் ஏன் உயர்ந்து இருக்குது? கடவுள் முன்னால நம்ம எல்லோரும் தாழ்ந்தவர்கள். தாழ்ச்சியான உள்ளத்தோட போகணும். தாழ்ச்சியான உள்ளத்தோட போகும்போது மற்ற யாரையும் நம்ம கீழே தாழ்ந்தவங்க நம்ம நினைக்கவும் மாட்டோம். எவ்வளவுதான் பொருளாதாரம் உயர்ந்து இருந்தாலும் சரி, தொழில் உள்ளம் இருந்தாலும் சரி, வேறு என்னதான் இருந்தாலும் சரி, நானும் கடவுள் பார்வையில் ஒண்ணுதான் என்ற அந்த ஒரு உணர்வு வரும். ஆக அன்புக்குரியவர்களே, பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக நம்ம எல்லோருமே இருக்கிறோம். நிறைய ஊர்களில் அதுதான் இன்னைக்குள்ள பிரச்சனை. சரியா, நீ நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். வெளியூர்காரர்களுக்கு கிடைக்கின்ற ஒரு மகிமை இன்று உள்ளூர் விசுவாசிகளுக்கு இன்றைக்கு கிடைப்பது கிடையாது. பலவிதமான பிரச்சனைகள் அதெல்லாம் இருக்கின்ற பொழுது இன்னும் அர்ப்பணம் நமக்கு அதிகமாக வேண்டும். அர்ப்பணம் அதிகமாக வேண்டும். ஒரே ஒரு போதனை, ஒரே ஒரு மறையுறை என்ன செஞ்சிடாது, நம்மளை மாற்றி விடாது. ஒவ்வொருவரும் தனக்குள்ளே உணர வேண்டும். கடவுள் செஞ்ச பல நன்மைகளை நினைச்சு பாருங்க, பழைய நன்மைகள்லாம் நினைச்சு பாருங்க. தாத்தா பாட்டி காலத்துல இருந்து நம்ம குடும்பங்களை, நம்ம ஊரை கடவுள் எந்த நிலைமைக்கு உயர்த்தி கொண்டு வந்திருக்கிறாரு. இன்றைக்கு பட்டி தொட்டிகள்ல இருந்து 4 திசைகள்ல இருந்தும் மக்கள் இங்க வந்து என்ன செய்யறாங்க, அவர்கள் திரளாக வந்து கூடுகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் என்னது? காரணம் என்ன? நீங்க நான் செஞ்ச ஒரு முயற்சியா? கிடையாது. முன்னோர்களுடைய விசுவாசம், அவர்கள் அர்ப்பண உணர்வோடு அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, எல்லோரையும் அரவணைத்து சென்ற ஒரு உணர்வு, எல்லோருக்கும் விட்டு கொடுத்தது, அதுதான். இல்லைன்னா என்னைக்கும் என்ன செஞ்சிருக்கோம், கோயில இழுத்து முடியிருப்போம். அதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஆமா, அர்ப்பண உணர்வோடு வாழுகின்ற பொழுது வாழுகின்ற இடத்துல, இருக்கின்ற இடத்துல என்ன பெருகும்? தொழில் வளம் பெருகும். இன்னைக்கு குடும்பத்தோட நாம் பிழைப்பு தேடி தொழில் வளத்துக்காக வெளியூர் செல்ல வேண்டிய ஒரு அவசியத்தை கடவுள் நமக்கு என்ன செய்ய மாட்டாரு, கொடுக்க மாட்டார். நான் உனக்கு காட்டி உன் மூதாதைகளை குடியிருக்க வைத்த அதே இடத்திலேயே நீ பழகி பெருக்குவாய், உன்னை செழிப்படைய செய்வேன். இதுதான் பைபிளில் உள்ள வாக்குறுதி. அதுதான் கடவுளுடைய பிரசன்னம் எப்பவோ நமக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. அந்த பிரசன்னத்திற்கு ஏற்றவர் ஒரு அர்ப்பண உணர்வோடு நாம் வாழவில்லை என்றால் என்னாகும்? அடுத்தவர்கள் வந்து தான் இங்கே குடியேறக்கூடிய ஒரு நிலைமை ஆகும். நிறைய ஊர்களில் அப்படி இருக்குது. எந்தெந்த ஊர்களும் நான் சொல்லலை. சரியா, ஆமாம், நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சில ஊர்களெல்லாம் கிறிஸ்தவ மக்கள் இருந்த அந்த குடும்பங்கள் இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் போய் இன்று வேற ஊரை சார்ந்த கிறிஸ்தவர்கள் வந்து வாழக்கூடிய பல ஊர்கள் இன்னைக்கு இருக்குது. இதனால தங்களுக்குள்ள போட்டி போட்டு வாழ்ந்ததுனால தான். நீயா நான், இந்த பிரச்சனை தான். அந்த போட்டி எதில் வந்து முடியும்? கோயிலில் வந்து முடியும், திருவிழாவில் வந்து முடியும். அந்த ஒரு நிலைமை நமக்கு வேண்டாம். தயவு செஞ்சு அந்த ஒரு நிலைமை வேண்டாம். யாரோ செஞ்ச ஒரு புண்ணியம், நம்முடைய ஆலயம் என்றும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? வளர்ச்சி அடைந்து கொண்டு இருக்கிறது. வளர்ச்சி அடைந்து கொண்டு. அதனால ஒற்றுமை இல்லைன்னு நான் சொல்லலை, வளர்ச்சி இல்லைன்னு நான் சொல்லலை, முயற்சி இல்லை என்று நான் சொல்லவில்லை. என்ன செஞ்சிடக்கூடாது? இதை விட மோசமாக போயிடக்கூடாது. அதுதான், இதை விட மோசமாக போயிடக்கூடாது. நல்ல ஒரு வலிமை மிக்க ஒரு பரிந்துரை கொடுக்கின்ற ஒரு புனிதரை கடவுள் நம்ம கொடுத்திருக்கின்றார். தூய மிக்கேல் அதிதூதர், தூய
ஜார்ஜியார் இவர்களை போன்று புனித செபஸ்தியாரும் ஒரு வல்லமை மிக்க ஒரு புனிதர். ஆமாம், உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்ற ஒரு புனிதர். அப்படிப்பட்ட புனிதரை பாதுகாவலராக கொண்டிருக்கிறோம் அப்படின்னா மற்றவர்களிடம் இருக்கின்ற ஒரு விசுவாசத்தை விட நமக்கு விசுவாசம் எப்படி இருக்கணும்? பல மடங்கு இருக்க வேண்டும். அந்த விசுவாசம் என்னுடைய செயலில் காட்ட வேண்டும். செயலற்ற விசுவாசம் செத்த விசுவாசம் ஆயிடக்கூடாது. அதனால ஒவ்வொரு பக்தி முயற்சியும் நாம் நன்றாக செய்கின்றோம். இன்னும் அதிகமாக ஒற்றுமை வளர வேண்டும். ஒன்று கூடி வருகின்ற பொழுது கடவுளுக்கு அது ரொம்ப பிடிக்கும். சரியா? நான் வாழ வைத்த குடும்பம், தலைமுறையாக நான் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்கள் எவ்வளவு ஒற்றுமையாக சேர்ந்து என்னை நோக்கி ஜெபிக்க வருகிறார்கள். என்னுடைய ஆலய காரியங்களுக்கு எவ்வளவு ஒற்றுமையாக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் சேர்ந்து வருகின்றார்கள், முயற்சி எடுக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்ற கடவுளும் இதைவிட பல மடங்கு நிறைவான ஆசீர்வாதங்களை நமக்கு என்ன செய்வார்? கண்டிப்பாக தருவார். ஆக ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் நம்ம சிந்திச்சு பார்ப்போம். நான் எந்த அளவுக்கு கடவுளுக்கு அர்ப்பணமான முறையில் நான் வாழுகிறேன் அப்படின்ட்டு, எந்த அளவிற்கு நான் கடவுளுக்கு அர்ப்பணமான முறையில் நான் வாழுகிறேன் அப்படின்ட்டு. அர்ப்பணம் அப்படிங்கிறது அப்படி தனிப்பட்ட விசுவாசத்தை பொறுத்தது தான். அடுத்தவர்களோடு போட்டி போட்டு அவர் 10 நாள் பூசைக்கு வராரு, நான் 20 நாள் பூசைக்கு வரணும், அவர் 6 மணிக்கு வராரு, நான் 5:30 வரணும், அந்த இது கிடையாது. உள்ளத்திலிருந்து வரக்கூடியது அர்ப்பணம். கடவுளுக்கும் எனக்கும் உள்ள ஒரு உறவு. கடவுளை நான் மனதளவில் எவ்வாறு நான் நினைத்து ஒவ்வொரு கணமும் ஜெபிக்கின்றேன், கடவுளுக்காக நான் எதை விட்டு கொடுக்கிறேன் என்பதை பொறுத்து தான். ஆக அந்த ஒரு அர்ப்பண உணர்வோடு நாம் என்ன செய்வோம்? இந்த பலியில் நம்மையே ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய பாதுகாவலர் செபஸ்தியார் வழியாக இறைவன் தாமே நமக்கு இன்னும் நிறைவான அர்ப்பண உணர்வையும் விசுவாசத்தையும் தொடர்ந்து தந்து நம்மை வழி நடத்த இந்த தெய்வீக பலியில் நம்மையே நாம் அப்பரச காணிக்கைகளோடு ஒப்புக் கொடுப்போம். பூசை பலி போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே, புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்ப பக்தியாவள் நிரம்ப பலியை ஒப்பு கொடுப்போமே. அல்ல அல்ல குறையா சுரக்கும் அமுதம் நிறை சுனையே, அன்பில் சிவந்து உயர்ந்து நின்ற கல்வாரி பலியே, எல்லையில்லா பலன் நிறைந்து ஓங்கும் அருள் பலியே, எங்கள் பாவ நோய்க்கு மருந்தாய் எழுந்திடும் பலியே, பூசை பலி போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே, புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பலிக்கு ஈடில்லையே, பரமனே இப்பலி பொருளாய் எழுந்தருள்வாரே, பக்தியாவள் நிரம்ப பலியை ஒப்பு கொடுப்போமே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் அல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெரும் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனிதருக்கு ஆகிய அனைத்து நாடுகளுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது ஆசையாளி காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். உமது கொடையினால் எங்கள் பாதுகாவலர் புனித செபஸ்தியார் தம் உடலின் துன்பங்கள் அனைத்தையும் வெற்றி கொண்டது போல நாங்களும் உமது அதே அன்பு தீயினால் பற்றி எறிவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மாமாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு
நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் மறை சாட்சியரான புதுமை வள்ளல் புனித செபஸ்தியார் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்கவும் மறுபெறும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழ செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலையில் இடையராத உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமதே மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியாரை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று உமக்கு வழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் திருவுடலிலும் திரு இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் தாமே ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேதகு அந்தனிசாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும்.
தந்தையே உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கையோடு திகழ்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இன்றைய நாள் நாங்கள் நினைவு கூறக்கூடிய இருந்தோர் அனைவரையும் ஒளிமிக்கும் திருமுன்னேற்றங்களும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கனிவுமிக்க தந்தையே, இதோ உம்முடைய தெய்வீக பிரசனத்தின் முன்பாக வேண்டுகின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் கண்ணோக்கி பாரும். உம்முடைய கருணை கண் எங்களது குடும்பத்தின் மீது வீசட்டும். தகப்பனே, எங்கள் ஊரை ஆசீர்வதியும், அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதியும். செய்கின்ற தொழில் வளம் பெறுவதாக, செழிப்படைவதாக, குடும்பங்களில் கடன் தொல்லைகள் மறையட்டும், குடும்பத்தில் ஒற்றுமை சமாதானம் பெருகட்டும், மகிழ்ச்சி பெருகட்டும். ஆண்டவரே, குடும்ப முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கின்ற எல்லா தடைகளும் சாபங்களும் நீங்கட்டும். உம்முடைய திருவுடல் திருத்த பிரசன்னம் எங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை அள்ளி தருவதாக. தகப்பனே, எமது பிள்ளைகளை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். பிள்ளைகள் கல்வியிலும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் தெய்வீகத்திலும் சிறந்த பிள்ளைகளாக வளரட்டும். எமது ஊரிலிருந்து வெளியூரில் வசிக்கின்ற எல்லா குடும்பங்களையும் இந்த மண்ணை சார்ந்த அனைவருக்காகவும் நாங்கள் வேண்டுகின்றோம். தகப்பனே, எல்லோரையும் ஆசீர்வதியும். பணிபுரியக்கூடிய இடங்களில் நீர்தாமே எந்த ஆபத்தும் பொல்லாப்பும் அணுகாமல் முழுமையான பாதுகாவலை நீர் தந்தருள்வீராக. தகப்பனே, நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா பயணங்களையும் ஆசீர்வதியும். எந்த விதமான விபத்து ஏற்படாமல் நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. நல்ல உடல்நல சுகத்தை அனைவருக்கும் தந்தருள்வீராக. எந்த நோய் நொடியும் எங்களை தாக்காமல் நீர் பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, புனித செபஸ்தியாரின் இந்த ஆலயத்திற்கு உதவி செய்கின்ற அனைத்து நல் உள்ளங்களையும் நாம் நினைத்து பார்த்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நன்கொடையாளர்களையும் வசன உணவை வழங்குகின்ற நல்லுள்ளம் படைத்தவர்களையும் இன்னும் பல விதங்களில் எமது ஆலயத்துக்கு உதவி செய்யக்கூடிய அனைத்து குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அந்த குடும்பத்தின் தேவைகளை நீர்தாமே அறிந்து அவர்களுக்கு உம்முடைய நிறைவான ஆசீர்வாதத்தை தந்தருள்வீராக. இறைவனின் கன்னி தாயான மாட்சிமை மிக்க புனித மரியா, அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் புனித செபஸ்தியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்த புனிதர் யாவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமை நின்று எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வுக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, வார்த்தை மற்றும் கிறிஸ்துவின் திருவுடல் திரு நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடுவே. நீ இன்றி ஒன்றில்லையே, இங்கு நீர்தாமே இல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே, நெஞ்ச வீட்டினில் என் இன்ப பாட்டினிலே உன்னாமம் நான் பாட என் உள்ளம் நீ வாழவே. என் அன்பு தாயாக என் நாடும் என்னை காக்கவே. என் சொந்தம் நீயாக என் வாழ்வும் நீயாகவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உன்னை அழைத்தேன், உயிர் கொடுத்தேன், உறவை தேடியே. எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீ இன்றி ஒன்றில்லையே, இங்கு நீதானே இல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே, பயணம்தான் நான் செல்ல பாதையும் நீயாகவே. வழியெல்லாம் துணையாக வாழ்வெல்லாம் இனிதாகவே. சுமையெல்லாம் சுகமாக பகையெல்லாம் பழிவாகவே. நினைவெல்லாம் நிறைவாக நெஞ்சோடு நீ வாழவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உன்னை அழைத்தேன், உயிர் கொடுத்தேன், உறவை தேடியே. எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீ இன்றி ஒன்றில்லையே, இங்கு நீதானே இல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே. நன்றி பாடு நம் இயேசுவை நாவாழ என்றும் பாடு. நன்றியால் ஸ்துதி பாடு நம் இயேசுவை நாவாழ என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாழ என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும்
இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடி. கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ளவர்களே, இன்றைய நாளிலே அனைவருக்கும் ஒரு சிற்றுண்டி உணவு ஏற்பாடு செய்திருப்பவர்கள் ஸ்டெல்லா, அந்தோனியம்மாள், அனிதா, இந்த மூவரும். சரியா? ஆமாம், எனக்கு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்துச்சு, சரி இன்றைக்கி சாப்பாடு கொடுக்க சொல்லலாமா அப்படின்ட்டு. நீங்களே அதற்கு ஒரு முயற்சி எடுத்து செய்து விட்டீர்கள். உண்மையிலேயே ஏன் சாப்பாடு கொடுக்குறோம் அப்படின்னா, சாப்பாடு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக யாரும் கோயிலுக்கு நான் செய்யக்கூடாது, வராமல் இருக்கக்கூடாது, அது ஒரு தடையாக இருக்கக்கூடாது. அடுத்த ஆலயத்திற்கு வந்து அங்கே அசன உணவாக நாம் எதையாவது சாப்பிட்டாலும் அது ஒரு புதுமை, நமக்கு நம்முடைய உடலுக்கும் உள்ளத்திற்கும் நன்மை தரக்கூடிய இறைவனுடைய ஒரு ஆசீர்வாதத்தின் அடையாளம். அந்த வகையில் இன்றைய நாளிலே ஸ்டெல்லா, அந்தோனியம்மாள், அனிதா இந்த மூவரும் இணைந்து இந்த முயற்சி எடுத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நம்முடைய சிறப்பான நன்றியின் ஜெபங்களையும் இந்த நேரத்தில் நாம் உரிதாக்கிக் கொள்கின்றோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களை காத்தருளுமாறு உம்மை வேண்டுகின்றோம். மறைசாட்சியான எங்கள் பாதுகாவலர் புனித செபஸ்தியாருக்கு எந்த மன வலிமை உமது ஊழியத்தில் நம்பிக்கையையும் பாடுகளில் வெற்றியையும் தந்ததோ, அதே மன வலிமையை நாங்களும் அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் அன்பிலும் துணையிலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. எல்லாரும் உட்காருங்க. செல்ல கட் பண்ணிடலாம்.